காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை வாசிப்போம். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, சில நாட்களாகவே கிறிஸ்துவ மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு விசுவாச மார்க்கம், அது ஒரு நீதியின் மார்க்கம், அது ஒரு விசுவாச மார்க்கம் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவம் என்றால் என்ன, கிறிஸ்துவம் எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது, கிறிஸ்துவம் ஒரு உத்தம மார்க்கமாய் இருக்கிறது. உத்தமத்தை விரும்புகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. உத்தமமாய் வாழ்கிற அனுபவம் ஒரு மனிதனை தற்காக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு அனுபவம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆனால் துன்மார்க்கமாக ஜீவிக்கிற ஒரு பழக்கம், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வாக்கியம் சொல்லுகிறது, உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தார் அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உத்தமத்தை மிகவும் விரும்புகிறார், உத்தமத்தை மிகவும் நேசிக்கிறார். அதனால்தான் மிகவும் வயதான ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதிகாமம் 17ஆம் அதிகாரத்திலே 1-2 பார்க்கும் பொழுது மிகவும் வயதான ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் எப்படி உத்தமமாய் இருக்கிறாரோ அதே போல் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளும் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம், கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு உத்தம மார்க்கமாய் இருக்குது. அந்த உத்தம மார்க்கத்தாரை ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியப்படுகிறார். அப்போ உத்தமம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கரைதிரையற்ற அல்லது நேர்மையான அல்லது உண்மையான என்று பொருளாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த துன்மார்க்கமோ பாவிகளை கவிழ்த்து போடும், உத்தமம் நீதிமானை தற்காக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த வேதத்திலே துன்மார்க்கமாய் ஜீவித்த சில மனிதர்களை அவங்களை பாவமே கவிழ்த்து போட்டதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். யூதாஸ் காரியத்தை குறித்து படிக்கும் பொழுது அந்த பாவமே அவரை கவிழ்த்து போட்டது. சபலை குறித்து படிக்கும் பொழுது அந்த பாவமே அவரை கவிழ்த்து போட்டது. காயினை குறித்து படிக்கும் பொழுது அவருடைய பாவமே அவரை கவிழ்த்து போட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். அதுவே உத்தமமாய் வாழ்ந்த தானியேல், உத்தமமாய் வாழ்ந்த யோசேப்பு, இவங்க வாழ்க்கையெல்லாம் நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த உத்தமம் அவர்களை பாதுகாத்தது, அவர்களை தற்காத்தது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உத்தமத்தை விரும்புகிற ஒரு மார்க்கம், உத்தமத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம். இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். காரணமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் உத்தமராய் இருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு உத்தம மார்க்கமாய் இருக்கிறது. அந்த மார்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், உத்தமமான வழியை காட்டுகிற மார்க்கமாய் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உத்தமத்தை போதிக்கிற மார்க்கம் மட்டுமல்ல, உத்தமத்தை விரும்புகிற மார்க்கம் மாத்திரமல்ல, அது உத்தமமான வழியை நமக்கு காட்டுகிறது. காரணம், யோவான் 14ஆம் அதிகாரம் 6 சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்ப வெறும் உத்தமத்தை மட்டும் விரும்பாமல் உத்தமமாய் வாழ்கிற விரும்புகிற பிள்ளைகளுக்கு அவரே ஒரு வழியாய் இருக்கிறார். உத்தமத்தை காண்பிக்கிற ஒரு வழியாக, நீதியை விரும்புகிற ஒரு வழியாக, நீதிக்கு நேராக நடத்துகிற, உத்தமத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு வழியாய் இருக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உத்தமமாய் வாழ விரும்புகிற பிள்ளைகளுக்கு உத்தமமான வழியை காட்டுகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உலகத்தின் மார்க்கம் இப்படித்தான் வாழ வேண்டும்,
அப்படின்னு சொல்லி இப்படி வாழ்வதற்கு முயற்சி செய் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தின் மார்க்கங்கள், உலகத்தின் போதனைகள் எல்லாம் இப்படி வாழ்ந்து பார், வாழ்வதற்கு இப்படி முயற்சி எடுத்து பார், இப்படி செயல்பட்டு பார் என்று சொல்லி ஆலோசனைகளை, திட்டங்களை மாத்திரமே கொடுக்கிறது. ஆனால் கிறிஸ்துவம் தான் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. அது வழியை காட்டுகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து உத்தமத்திற்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, அவரிடத்தில் எந்த அநீதியும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல சிலுவையிலே அவர் மரித்த போது கூட எத்தனையோ பேர் துரோகம் செய்தாலும் அநீதி இழைத்தாலும் கூட யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், யாருக்கும் எந்த பாவம் செய்யாமல் மரண பரியந்தமும் தன்னுடைய பரிசுத்தத்தை, உத்தமத்தை அவர் காத்து கொண்டார். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாத அளவிற்கு அவர் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் உத்தமனாய் இருப்பது போல, அவர் உத்தமமாய் வாழ்ந்தது போல இந்த கிறிஸ்துவ மார்க்கம் உத்தமத்தை விரும்புகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறபடியால் அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சிலுவை மரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நீதி நம்மை உத்தம மார்க்கத்தனாய் மாற்றுகிறது. இந்த உத்தமத்தின் வழியை அவர் கற்றுக் கொடுத்ததுக்கு காரணமே நமக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய நீதி தான் இன்றைக்கு நம் உத்தமமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. உத்தமத்தை அது உத்தமத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறதை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இரண்டாவதாக இந்த கிறிஸ்துவ மார்க்கம் உத்தமமான மார்க்கமாக இருக்கிறது. அந்த உத்தம மார்க்கம் உத்தமமான வழியை நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக இது உத்தமமான பாதுகாப்பை தருகிற மார்க்கமாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 120வது சங்கீதத்திற்கு வருவோமானால் 120வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது நமக்கு உத்தம மார்க்கமாக இருக்கிறது. இது உத்தமமான மார்க்கமாக இருக்கிறபடியால் இது நமக்கு உத்தமமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்மை பாதுகாக்கிற தெய்வம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை பாதுகாக்கிற தெய்வன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதத்திலே நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உத்தமமான பாதுகாப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த உத்தமமான மார்க்கம் என்பது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. முதலாவது, பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இந்த பாவமானது கவிழ்த்து போடுகிறது. பாவம் கர்ப்பத்தை பிறப்பிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். சிலருடைய பாவம் முந்திக் கொள்ளுகிறது, சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடர்கிறது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து அதே பாவத்தில் ஜீவிக்கும் பொழுது, தொடர்ந்து அதே பாவத்தில் வாழ்கிற பொழுது அந்த பாவமே அவர்களை அழித்து போடுவதற்கு காரணமாக மாறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை உண்டாக்கவும் அதை பூரணப்படுத்தும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாவம் ஆத்மாவை, அதாவது ஒரு மனிதனை பாவத்தில் அழித்து விடுகிறது. ஆனால் உத்தமமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த உத்தமமான வாழ்க்கை நமக்கு நித்திய அழிவிலிருந்து ஒரு பாதுகாப்பை தருகிறது. அது நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருகிறது. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம். இரண்டாவதாக, பூலோக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11 சொல்லுகிறது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார், மகிமையை தருகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையானவைகளை தருகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உத்தமத்தையும் நீதியையும் விரும்புகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. அது ஸ்தோத்திரம், உத்தமமான வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, ஜெபிக்கிற, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உத்தமமான பாதுகாப்பை தருகிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இந்த உத்தம மார்க்கம், இந்த கிறிஸ்துவ உத்தம மார்க்கம் நமக்கு மூன்றாவது செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது உத்தமமான முடிவை தருகிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை பார்ப்பது நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை பார்ப்பது நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீதிமொழிகள் 13:16 நாம் வாசிக்கும் பொழுது,
நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் 6வது வசனம், நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விவேகையானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப துன்மார்க்கம் பாவியை கவிழ்த்து போடுகிறது, நீதியோ ஒரு மனிதனை தற்காக்கிறது, உத்தமமோ ஒரு மனிதனை தற்காக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வழிகள் ஆபத்தில் முடிகிறது, உத்தமனுடைய வழிகள் ஸ்தோத்திரம் நன்மையில் முடிகிறது, அது நித்திய ஜீவனில் முடிகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:11 சொல்லுகிறது, உத்தமனுடைய கூடாரம் செழிக்கும், நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:37 வாசிக்கும் பொழுது உத்தமனுடைய வழி, உத்தமனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உத்தமராய் இருக்கிறார். நம்ம பின்பற்றி வருகிற கிறிஸ்துவ மார்க்கம் உத்தம மார்க்கமாய் இருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மரண பரியந்தமும் உத்தமமாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப யார் உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, வேதத்தின்படி நடக்கிற யாவரும் உத்தம மார்க்கத்தாராய் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து அதன்படி வாழ்வதற்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, வேதத்தின்படி வாழ்வதற்கு யார் விரும்புகிறார்களோ, வேத வசனங்களை கைகொண்டு அதன் பிரகாரமாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களே உத்தம மார்க்கத்தார், அவர்களே உத்தமமாய் வாழ்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் நேரத்தில் எழும்பி வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து அதன் பிரகாரமாக நாம் வாழ்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, வேலைகளை செய்வதற்கு, ஊழியர்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால், உத்தமமான வழியிலே நடப்போமானால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தெய்வம் உத்தமத்திற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவாராக, நீதிக்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது உத்தமத்தை விரும்புகிற, பரிசுத்தத்தை விரும்புகிற, நீதியை விரும்புகிற ஒரு மார்க்கம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை அங்கீகரிக்கிற, அதை பின்பற்றுகிற யாவரும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதே இந்த பகல் வேளை உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பாய் இருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு உத்தம மார்க்கம் என்று சிந்தித்தோம். துன்மார்க்கனை பாவம் கவிழ்த்து போடும் என்றும் உத்தமமோ நீதிமானை தற்காக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எசப்பா, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நீர் நீதியாய் உத்தமமாய் வாழ்ந்து எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனீங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு உத்தம மார்க்கமாய் இருக்கிறது. அதனால் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும், உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சிந்தையிலே உத்தமமாய் இருக்க, பார்வையிலே உத்தமமாய் இருக்க, வாயின் வார்த்தைகளிலே உத்தமமாய் இருக்க, செயல்களிலே உத்தமமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் உத்தமமாய் நடந்து கொள்ள, ஊழியத்திலே உத்தமமாய் நடந்து கொள்ள, பண விஷயத்திலே உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும், வருமானங்களையும், தொழில்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இவர்கள் ஏறெடுக்கிற எல்லா பயணங்களையும், எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். பயணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா, கிருபைக்குள் மறைத்துக் கொள்வீராக. அப்பா, 10th தேர்வு எழுதின இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இன்றைக்கு ரிசல்ட்டை சந்திக்க போகிறாங்க. அதன்றவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. அனைவரும் தேர்ச்சியடைய கர்த்தர் உதவி செய்வீராக. மனக்கவலை, பாரம், சோர்வு, வருத்தம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். பிள்ளைகளை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.